மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 3 ஆண்டுகள் முடிவடைந்து இன்றோட 4வது ஆண்டுல அடியெடுத்து வைக்குது. இந்த 3 ஆண்டு கால ஆட்சி சாதித்ததா சரிக்கேதுன்னு நினைக்கிறீங்களா? ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த நல்ல பேரு இன்னைக்கு அந்த கட்சிக்கு இல்ல. நான் ஆட்சியை சொல்ல மாட்டேன். உதவி பண்றது ஒரு முதலமைச்சர், உபத்திரம் பண்றதுக்கு 7 பேர் சுத்தி இருக்கிறாங்க லோக்கல்ல. அப்ப ஜனங்க யாரு ஓட்டு போடுவாங்க? அதனால தான் சொல்றேன், கட்சியினுடைய போக்கு சரி செய்தால் மேபி 2 வருஷம் கழிச்சு அவங்க முதலமைச்சரா சரியா செயல்படுறாரு, ஒரு கட்சி தலைவரா இன்னும் வந்து கட்சியை கட்டுக்குள்ள வச்சுக்கணும். நம்ம கட்சி கட்டுப்பாடுன்றது நிறைய இடத்துல வந்து மிஸ் ஆகுதுன்ற மாதிரி அவரே புலம்பி இருக்காரு. இதுல நான் என்ன புதுசா சொல்றது? நம்மவர் என்ன பிரச்சனை கொடுப்பீங்களோ, நம்மவர் என்ன தொல்லை கொடுப்பீங்களோ, எனக்கு தூக்கம் போச்சு. இப்ப அந்த மாதிரி ஆட்கள் என்னன்னாங்க ஓப்பனா பேசிடுவோமே. திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் வந்து ஒரு கஷ்டமாக ஒரு ஆட்சி நடத்துகிறாரு, கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு ஃபோக்கஸ் பண்ணாலும் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் நிறைய தவறு செய்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் களை எடுத்து பண்ணாருனால 4வது ஆண்டு வந்து கொஞ்சம் இன்னும் பாசிட்டிவாக பேசுகிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து பாரதிய ஜனதா கட்ட கண்ணாடியையோ இல்லை அதிமுக கண்ணாடியை போட்டு பார்க்க முடியாது. நம்ம வந்து பொதுவாக பார்ப்போம். தாழ்த்தப்பட்ட மாணவர் வந்து அந்த சக மாணவர்கள் அடிச்சிருக்கிறாங்க, அவரை துன்புறுத்துறாங்க. அந்த மாணவன் வெளியில் வந்துட்டு சொல்கிறான், என்னை அடித்த மாணவங்க அவங்களும் நல்லா படிக்கணும், அவங்களும் நல்லா வரணுன்றான். ஒரு சின்ன பையனுக்கு அவனுக்கு அந்த வன்மம் தெரியல. அந்த மாதிரி ஒரு நபரை தேடி பிடிச்சி அவனை வந்து ஒரு முதலமைச்சரை பாராட்டும் போது என்ன ஆயிடுனா, பரந்தூரை நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். என்ன நட்டா ஆயிடக்கூடாது? நீங்க எதனா அங்க இடம் வாங்கி போட்டுருக்கீங்களா, இல்ல என்ன பிரச்சனை? அந்த ஒரு முடிவு எடுத்தா அப்போ அது ஒரு இன்னும் சிறப்பான ஆட்சி சொல்லலாம். அப்போ மக்களோட போராட்டம் நிறைய இடத்துல இருக்கு. வேங்க வயல்ல இன்னும் வந்து ஒரு தீர்ப்பு வரல, என்னதான் நடந்ததுன்னு. ஒரு சைடு இதுல என்னன்னா, இது வந்து திருமாவளவன் போன்ற தலைவர்களுக்குலாம் இது பெரிய நெருக்கடி. இது போய் சமூக நீதி எங்க பேசுவார்? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு முன்னாடியே பிரச்சாரத்தின் போது நீட் தேர்வு ஒழிக்கிற ரகசியங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாரு. இன்னும் வந்து 3 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் நீட் தேர்வு நடந்துட்டு தான் இருக்குது. 2 நாளைக்கு முன்னாடி கூட நீட் தேர்வு நடந்தது இல்லையா? ஒரு தப்பான ஹோப் கொடுத்துட்டாங்களா? நீட் வந்தது உங்க 2 பேர் ஆட்சி காலத்துல தான். அதாவது திமுக வந்து அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டது. அப்ப நீ காங்கிரஸ் கட்சி வளர்த்த பாம்பு தான். காங்கிரஸ் இருக்கும்போது வந்து மாநிலங்களுக்கு விலக்கு கொடுக்கப்பட்டது இல்லையா? நான் வந்து என்னங்க, பல ஊழல் அமைச்சர்கள் மீது ஆளுநர்கிட்ட வந்து ஆதாரப்பூர்வமாக புகார் கொடுத்தாங்க, அதை நம்ம பார்த்தோம். ஆனால் ஆட்சிக்கு வந்த உடனே வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தினாங்க ஒரு 5-6 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மீது. ஆனால் அந்த வழக்கு இப்போ என்னாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோருக்குமே எழுது. அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம். 3 வருஷம் சாதனை நீங்க இதையும் சேர்த்துக்கணும். ஓகே, அதிமுகவுக்கு கிடைத்த சாதனை ஊழலையும் பண்ணிவிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் அப்படியே ஜாலியாக. இது போன்று அரசியல் சார்ந்து எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண ஆகாயம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆகாயம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் கோடீஸ்வரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 3 ஆண்டுகள் முடிவடைந்து இன்றோட 4வது ஆண்டுல அடியெடுத்து வைக்குது. ஸ்டாலின் அவர்கள் கூட இன்றைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. இது வந்து சொல்லாட்சி கிடையாது, செயலாட்சி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 3 ஆண்டு கால ஆட்சி சாதித்ததா சரிக்கேதுன்னு நினைக்கிறீங்களா? ஸ்ட்ரைட்டா நீங்க கேட்டீங்கன்னா நான் என்னன்னு சொல்றது? சாதனையும் இருக்கு, சறுக்கலும் இருக்கு. பொதுவாக சாதனைகளை அதிகமாக பேசுவாங்க, சறுக்களை யாரும் பேச மாட்டாங்க. நம்ம சறுக்களையும் பேசணும் பத்திரிகையில். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சறுக்கல் என்பது மக்கள் பிரச்சனை. சாதனை என்பது நீங்கள் ஒரு சில விஷயம் சொன்னீங்க, அதை செஞ்சுருக்கீங்க, அதை வரவேற்கணும். குறிப்பாக நம்ம ஒரு 3 சாதனைன்னு பார்த்தா, பெரிய சாதனைகள் பார்த்தா இந்த பெண்களுக்கு அந்த மாதம் 1000 ரூபா என்பது உண்மையிலே வந்து பெண் வாக்காளர்கள் நிறைய கவர்ந்துருக்கு. தாய்மார்கள் வந்து அதை வரவேற்கிறாங்க. இப்போ நம்ம பத்திரிகையாளராக போய் நம்ம ஒரு சில இடத்துல கேட்டோம்னா கூட அதுவும் கிராமப்புறங்களில் வந்து மனதார பாராட்டுகிறாங்க முதலமைச்சரை. அது ஒரு சாதனை. அப்புறம் அதேமாதிரி மாணவ சமுதாயங்கள் வந்து படிக்கிறதுக்கு போகிறவங்களுக்கு அந்த காலை சிற்றுண்டி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் போட்டது வந்து ஒரு சிறப்பான வரவேற்பு பெற்ற திட்டம். நிறைய அதிகாரிகள் வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்க வந்து அதை பற்றி டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மேபி அவங்க ஊரில் அதை பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி, ஆமாம் முன் உதாரணமாக இருக்கட்டுமா அப்படின்ற மாதிரி அதை வந்து ஊடகங்களும் அதை வந்து ஏடுகள் சொல்லும் சாட்சி அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் சொல்கிறாரு. அதையும் வந்து ஊடகங்களும் எடுத்து எழுதி கொண்டு இருக்குன்னா அது வந்து உண்மையிலே பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இது 2வதாக பார்க்கலாம். 3வது பார்த்திங்கன்னா வந்து இந்த இலவச போக்குவரத்து அப்படின்பது அது பெண்களுக்கு குறிப்பாக அவங்களுக்கு வந்து அது ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. அதாவது நீங்கள் குளிச்சுட்டு காலையில் எழுந்து ஒரு பையை எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பெண்மணியாக இருக்கிறீங்கன்னா, நீங்கள் பாட்டு தைரியமாக ரோட்டில் நடந்து போயிட்டு வர பஸ் எந்த பஸ்ஸோ அதில் ஏறி அழகாக போகலாம். அது வந்து அவங்க ஒரு உரிமை, அது எங்களுக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் உணர்றாங்க. பெண்கள் முன்னேற்றத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பாராட்டலாம். பட் இந்த சைடு லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தேடி சொல்ல வேண்டியதாக இருக்குது. லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா சொத்து வரி, தண்ணி வரி, கரண்ட்டு பில்லு,
பால் விலை ஏற்றிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அது விலைவாசி ஏறி இருக்குது. டூ வீலரு காருக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்கன்னா அதனுடைய அந்த காசு, அந்த பணம் மாநிலத்துக்கு கட்டக்கூடிய அந்த லைசன்ஸ் சார்ஜ் அதெல்லாம் வந்து ஏற்றிருக்கிறாங்க. அது மாதிரி அது வந்து எண்ணில் அடங்காதது மாதிரி ஏறி இருக்குது. அதாவது உங்களுக்கு மக்கள்கிட்ட வந்து பணம் சேருவதற்கு உண்டான அந்த சாத்தியக்கூறுகள் குறைஞ்சிருக்கு. ஒரு சைடு பார்க்கும்போது நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறீங்க, ஆனால் அந்த 1000 ரூபா எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லை, அது பெண்களுக்கு தான் போகுது. அந்த பெண்களுக்கு போகிறதும் வந்து ஒரு சில நபர்களுக்கு தான், எல்லாருக்கும் அது வராதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த சைடு பார்க்கும்போது வந்து இப்போ ஒரு சொத்து வரி ஏற்றுனதுனால ஒரு ஓனருக்கு நீங்கள் சொத்து வரி ஏற்றிட்டீங்க. நீங்கள் ஏற்றுனது ஒரு ஓனருக்கு, ஆனால் அந்த ஓனர் கீழே ஒரு 7 கொடுத்தனோ 8 கொடுத்தனோ வாடகைக்கு இருப்பாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, நீங்கள் ஒருத்தரை கை வச்சிங்க, அவர் திருப்பி 7 பேரை கை வச்சு 7 பேருக்கு வீட்டு வாடகை ஏற்றி விட்டாரு. அப்போது ஒரு மாதம் வீட்டு வாடகை ஏறுது. ஒன்று. இரண்டாவது, இது ஒரு எடுத்துக்காட்டு. இரண்டாவது எடுத்துக்காட்டு, இன்னொரு எடுத்துக்காட்டு கரண்ட் பில்லு. இப்போ கரண்ட் பில் பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது, ஹீட் வேவ். இப்போ ஜூன் 4 வந்து ரிசல்ட்டுக்கு எப்படி வெயிட் பண்ணுறோமோ அதேமாதிரி கரண்ட் பில்லுக்கெல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ சில பேர் இன்றைக்கி ஏசியெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து இப்போ நம்ம வந்து மேலை நாடுகளோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஏசி என்பது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்டு 400 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு சின்ன ஆள் ரூம் இருந்தால் கூட அந்த வீட்டில் இருக்கிற குழந்தை அப்பப்பா நம்ம வீட்டுக்கு ஏசி போடலான்னு விளம்பரம் தான் வந்து இங்கே வாங்க அங்கே வாங்க 5 ரூபாய்க்கு ஏசி, 6 ரூபாய் 10 ரூபாய்க்கு ஏசி வாங்கிக்கோங்க, இஎம்ஐயில் கட்டுங்கன்ற மாதிரி ஜனங்க ஏதோ காசை கீசை மிச்சம் பண்ணி அதுவும் வாங்கிக்கிறாங்க. இப்போ ஊர் புறங்கள் நீங்கள் எடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அங்கே வந்து மத்திய அரசுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. குறிப்பாக சொல்ல பெட்ரோல் டீசல் என்பது எல்லாருக்குமே தேவை தான். நீங்கள் நகரம் கிராமம்னு பிரிக்க முடியாது. விவசாய பொருட்களுக்கு கொள்முதல் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வந்து அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அப்போ விவசாயிகளுக்கு வருமானம் என்பது அதிகமாகலை. ஆனால் விவசாயிகளுக்கும் அதே நகரத்தில் என்ன செலவுகள் இருக்கோ அதே செலவு கிட்டத்தட்ட வருது. அது தமிழகம் நீங்கள் எடுத்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 52 விகிதாச்சாரம் வந்து நகரமயமாயிருக்கு. அதாவது கிராமங்கள் கம்மியாகவும் நகரங்கள் மாநகராட்சி அந்த ஏரியாக்கள் வந்து 52 விழுக்காடு இருக்குது. அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இன்னொன்று தண்ணி பிரச்சனை நிறைய இடத்துல இருக்குது, வறட்சி இருக்குது, கரண்ட்டு வந்து நிறைய இடத்துல பவர் கட் ஆகுது. கிராமப்புறம் சரி ஊரில் சரி ஜனங்க வந்து டெய்லி ஒரு இடத்துல இப்போ வந்து கரண்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சாலையில் உட்காடுறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு நிர்வாகத்துக்கு வந்து இதெல்லாம் ஒரு சிக்கல். எந்த ஒரு அரசாங்கம் என்பதாலும் நாளடைவில் வந்து ஒரு கெட்ட பேரை சம்பாதிக்கும், அதற்கு வந்து ஒரு எதிர்ப்பு வரும். அப்படி பார்க்கும்போது ஒரு 3 வருஷம் ஆகுது அப்படின்னா அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி கூடவே வந்து இப்போ இதில் வந்து இது செயல் ஆட்சி, இது வந்து வெற்றி அப்படின்னு சொல்லி நம்ம பாராட்டுறதை விட இன்னும் கவனம் அதிகமாக தேவை. காரணம் என்னென்னா 3 வருஷம் போயிடுச்சு, இன்னும் 2 வருஷத்தில் தேர்தல், 4வது ஆட்சி, இது 4வது வருஷம். 5வது வருஷம் வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய பட்ஜெட்லாம் போட முடியாது. அதாவது ஒரு இலவசமாக நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்க, இல்லை ஒரு பெரிய பறக்கும் சாலை நீங்கள் அமைக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு ஒரு திட்டம், இப்போ நான் முதல்வன் திட்டம் இருக்குது தமிழகத்தில், அந்த மாதிரி இன்னொரு சிறப்பான திட்டம் நீங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கன்னா அப்போல்லாம் உங்களுக்கு பட்ஜெட் இருக்காது. அப்போது இதெல்லாம் வந்து கூர்ந்து கவனிக்கணும். இதெல்லாம் வந்து இந்த அரசுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள், கெட்ட பெயர்கள். கட்சிக்கு ஒரு சில பிரச்சனை இருக்குது. என்னடா ஒரு கட்சியை பற்றி பேசுகிறாரு, 3 வருஷம் ஆட்சிக்கு தானே அப்படின்னு. கட்சி வேறு ஆட்சி வேறுன்றது ஒரு சிலர் அப்படி பார்ப்பாங்க. பொதுமக்களை பொறுத்தவரை எப்படி பார்ப்பாங்கன்னா யார் எந்த கரை வெட்டி வந்து நம்மளை வந்து தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. திரு ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் வந்து ஒரு கஷ்டமாக ஒரு ஆட்சி நடத்துகிறாரு, கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு ஃபோக்கஸ் பண்ணாலும் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் நிறைய தவறு செய்கிறாங்க. குறிப்பாக அந்த கவுன்சிலர்கள் பார்த்திங்கன்னா அட்டகாசம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. போயிட்டு யார் கட்டடம் கட்டினாலும் அங்கே போய் நின்றுறது, யார் ஒரு ஹோட்டல் புதுசாக திறங்கினாலும் அங்கே போய் நின்றுறது, ஒரு சின்ன கடை பெரிய கடை எதை பார்க்கறது இல்லை. இப்போ ஒரு எடுத்துக்காட்ட சொல்கிறேன், இப்போ தண்ணி மாநகராட்சிகளில் சொல்கிறீங்க, மொத்த தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை. ஓகே, நீங்கள் ஒன்றும் இல்லை, அன்றாட செய்தித்தாள் எடுத்து பாருங்கள். ஒரு வார்டு தலைவராக இருப்பார், இல்லை ஊராட்சி தலைவராக இருப்பார், இல்லை நகரமன்ற செயலாளராக இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா அவர் மீது வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கும். என்னன்னா எங்கள் வியாபாரம் பண்ணுறோம், எங்களை வந்து தொல்லை கொடுக்குறாங்க, எங்ககிட்ட வந்து வசூல் பண்ணுறாங்க, இதுக்கு நாங்கள் செலவு பண்ணோம், காசு கொடுங்கன்னு கேட்குறாங்க. எல்லா இடத்துலையும் வர்றதில்ல. அப்போது கொஞ்சம் நஞ்சம் அங்கே இங்கே வருது அப்படின்னாலும் அது பிரச்சனை. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கட்சியில் இருக்கவங்களே ஒன்று அதிமுகவில் இருப்பாங்க, இல்லை திமுகவில் இருப்பாங்க, இல்லை வேறு சில கட்சியில் இருப்பாங்க. அவர் வந்து தாக்கப்படுறாரு, அந்த நகராட்சி தலைவரோ இல்லை அந்த ஊராட்சி தலைவியோ அல்ல அவங்க குடும்பத்தில் சார் என்னன்னு பார்த்தா ரியல் எஸ்டேட் பிரச்சனை. அப்போது உங்களுக்கு புரிகிறது, அதாவது சேவை செய்யணுன்ற அந்த மனப்பான்மை, அந்த ஊராட்சி ஊரக அமைப்பு என்பது ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து அடிநாதம். மக்களை வந்து ஒரு 1000 பேர் 2000 பேரை சந்தித்து அவரோட குறைகளை போக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க இவங்க. ஆனால் இவங்க அந்த குறைகளை போக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போய் ரியல் எஸ்டேட் பண்ணுறது, அங்கே போய் வந்து வட்டி கொடுக்கறது, அங்கே போய் வேறு சில செய்யக்கூடாத வியாபாரங்கள் செய்யுது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. அப்போ இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் களை எடுத்து பண்ணாருனா தான் 4வது ஆண்டு வந்து கொஞ்சம் இன்னும் பாசிட்டிவாக பேசுகிற மாதிரி இருக்கும். இல்லைனா இதே தான் 50-50ல் போவோம். இப்போ இது நம்ம வந்து பார்க்கும்பொழுது நம்ம வந்து பாரதிய ஜனதா கண்ணாடியையோ இல்லை அதிமுக கண்ணாடியை போட்டு பார்க்க முடியாது. நம்ம வந்து பொதுவாக பார்க்கணும். ஒரு அரசாங்கம் என்பது இன்றைக்கி கூட
ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம் என்னன்னா, அப்புறம் முதலமைச்சர் வந்து கூப்பிட்டு 2 மாணவர்களை பார்க்குறாரு. ஆமா. ஒன்று வந்து அந்த தாழ்த்தப்பட்ட மாணவர் வந்து அந்த சக மாணவர்கள் அடிச்சிருக்கிறாங்க, அவரை துன்புறுத்திருக்காங்க. அந்த மாணவன் வெளியில் வந்துட்டு சொல்கிறான், என்னை அடித்த மாணவங்க அவங்களும் நல்லா படிக்கணும், அவங்களும் நல்லா வரணுன்றான். ஒரு சின்ன பையனுக்கு அவனுக்கு அந்த வன்மம் தெரியல. அந்த மாதிரி ஒரு நபரை தேடி பிடிச்சி அவனை வந்து ஒரு முதலமைச்சரை பாராட்டும் போது என்ன ஆகிடும்னா, அந்த பையன் வாழ்க்கையில் வந்து மேலே போயிடுவாங்க. இன்னொன்று அவனுக்கு வந்து மற்றவங்களுக்கும் நல்லது செய்யணுன்ற அந்த மனப்பாங்கு இருக்குது. அப்போ ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு மாணவனுக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்குறாரு, இந்த மாதிரி மாணவனும் அப்போ அது ஒரு நல்ல முதலமைச்சராக அந்த விஷயத்தில் எனக்கு தென்படுறாரு. அதேமாதிரி ஒரு திருநங்கை குழந்தை ஒன்று, அதுவும் நல்லா படித்து மார்க் எடுத்து, இவங்க யாருமே வந்து 600க்கு 500 சில்லற 90 விழுக்காடு 95 விழுக்காடு முதல் மாணவன் அப்படிலாம் கிடையாது. படித்து பாஸ் பண்ணுறதே கஷ்டன்ற மாதிரி மாணவர்கள். டிடி நெக்ஸ்ட் பத்திரிகையில் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு 5-6 மாணவர்களை நாங்கள் வந்து புகைப்படுத்தி போட்டிருந்தோம். அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாஸ் மார்க்கை விட 10 மார்க் கூட. என்னன்னு பார்த்தீங்கன்னா, படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவங்க வீடை வந்து இடிக்கிறாங்க. ஏரியில் இருக்குது, அப்புறம் வந்து குட்டை பக்கத்தில் கட்டியிருக்காங்க, அப்புறம் இதுக்கு வந்து பட்டா இல்லைன்னு சொல்லிட்டு வீடை இடிக்கிறான். வீடை இடித்ததில் நிறைய புஸ்தகம் வந்து போயிட்டு அந்த டெபிரியை நோண்டி அந்த புஸ்தகத்தை எடுத்து அந்த பையன் திருப்பி தெருவிளக்கில் படித்து பாஸ் பண்ணியிருக்கிறான். 55-88 விழுக்காடு மார்க் எடுத்துக்கிறான். அப்பா அம்மா வந்து கோவிடில் போயிட்டு யாருமே நிராகதியாக போயிட்டு, அப்புறம் யாரோ ஒருத்தர் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க பள்ளிக்கூடத்தில் சேர்த்து அப்படி படிப்பா அப்படின்னு சொல்லி வந்தவன் அந்த மாணவன் வந்து வெற்றி மாணவனாக வந்திருக்கிறான். அப்போது இந்த மாணவ சமுதாயங்களுக்கு நிறைய தேவைப்படுது. அப்போது இப்போ திமுக ஆட்சி என்பது இன்னும் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். இது மாதிரி இருக்குது. இப்போ நிறை குறை அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு மாதிரி 50% இருக்குது. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த நல்ல பேர் இன்னைக்கு அந்த கட்சிக்கு இல்லை. நான் ஆட்சியை சொல்ல மாட்டேன். ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுதுன்னா அது காரணம் கட்சி தான். ஆட்சி நீங்கள் நல்லா செய்து அந்த ஆட்சி தோத்த வரலாறும் உண்டு. உதாரணத்துக்கு வந்து கலைஞரோட ஒரு ஆட்சியை சொல்லுவாங்க, அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதாவோட ஒரு ஆட்சி சொல்லுவாங்க. அதாவது அம்மையார் ஜெயலலிதா குற்றவாளி ஆகி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஆட்சி தராங்க. அதே மாதிரி 2001-06 நினைக்கிறேன், கரெக்டாக நம்பர் நான் திருப்பி செக் பண்ணேன். அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தாங்க கலைஞர். ஆனால் ஆட்சி திருப்பி வரல. அப்போ தான் வந்து அந்த முட்டையெல்லாம் அதிகரிச்சு பண்ணது. அது பார்த்தீங்கன்னா ஒரு 96 to 2001. ஆமாம், அந்த பீரியட். அது பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் வந்து கண்டினியூ ஃபாலோ ஆயிடுச்சு. ஆட்சி நல்ல ஆட்சி தான் கொடுத்தாங்க, ஆனால் ஆட்சி வரல. அப்போ நீங்கள் மக்கள் வந்து நீங்கள் நல்ல ஆட்சி கொடுத்தாரு, முட்டை கொடுத்தாரு, பெண்களுக்கு வந்து இலவசமாக இதெல்லாம் கொடுத்தாரு, நமக்கு வந்து திருப்பி போடணுன்றதை தாண்டி பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்கன்னா கரண்ட் விலை ஏற்றினீங்களா, கரண்ட்டு கட்டாச்சா, அப்புறமா வந்து கவுன்சிலர் லோக்கலில் தொல்லை கொடுத்தாரா, வட்டச்செயலாளர் பிரச்சனை பண்ணாரா, அப்போ பாதிப்பு உதவி பண்ணுறது ஒரு முதலமைச்சர், உபத்திரம் பண்ணுறதுக்கு 7-8 பேர் சுற்றி இருக்கிறான் லோக்கலில். அப்போ ஜனங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க? அதான் சொல்கிறேன், கட்சியினுடைய போக்கு சரி செய்தால் மேபி 2 வருஷம் கழிச்சு அவங்க முதலமைச்சராக சரியாக செயல்படுறாரு. ஒரு கட்சி தலைவராக இன்னும் வந்து கட்சியை கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். நம்ம கட்சி கட்டுப்பாடுன்றது நிறைய இடத்துல வந்து மிஸ் ஆகுதுன்ற மாதிரி அவரே புலம்பியிருக்காரு. இதில் நான் என்ன புதுசாக சொல்கிறது, நம்மவர் என்ன பிரச்சனை கொடுப்பீங்களோ, நம்மவர் என்ன தொல்லை கொடுப்பீங்களோ, எனக்கு தூக்கம் போச்சு, எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது அப்படின்னு அவரே தானே சொல்கிறார். டைரியிலே அமைச்சர்கள் பேர் இவருக்கு இவ்வளோ காசு வாங்கணுன்ட்டுலாம் டைரி எல்லாம் மாட்டுது இல்லை. அப்புறம் இப்போ அந்த மாதிரி ஆட்கள் என்ன நாங்கள் ஓப்பனாக பேசிடுவோமே, ஒரு சில அமைச்சர்கள்லாம் வந்து தூக்கணும். யார் மீது புகார் வருது, ஊழல் புகார், இவர் வந்து அதிகமாக லஞ்சம் வாங்குறாரு, இவர் வந்து இந்த மாதிரி பண்ணுறாருன்னா, ஏன் திமுகவில் இவ்வளோ பெரிய திமுகலாம் அமைச்சர்களுக்கு பஞ்சம்? இவர் யாரை கை காட்டுறாரோ அவங்க தானே அமைச்சர். 3 வருஷம் பழைய திமுக ஸ்டைலில் பண்ணீங்க. இப்போ இது ஸ்டாலின் ஆட்சி அப்படின்னும் போது ஸ்டாலின் கட்சியாக இதை மாற்றணும். யார் யார் மீது அருவருப்பான குற்றச்சாட்டு வருதோ, இல்லை ஒரு சில செவி வழி செய்தி வருதோ, அதெல்லாம் கூப்பிட்டு விசாரித்து மாற்றணும். அதெல்லாம் மாற்றணும். அதேமாதிரி மாவட்ட செயலர்கள் யாருன்னா அத்துமீறாங்க, கொஞ்சம் சரியில்லை, மண் அள்ளுறதே ஒரு வேலையாக பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் வந்து இப்போ அந்த கிராமத்தில் இருக்கவங்களாம் பாதிக்கப்பட்டிருப்பாங்களே, குவாரினால நிறைய பிரச்சனை இருக்குது மக்களுக்கு. பரந்தூர் விமான நிலையம், அதாவதுங்க இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்ததுனால இப்போ பரந்தூர் பற்றி நீங்கள் முடிவு எடுக்கலாம். ஆட்சிக்கு வந்தது ஒரு வாய்ப்பு. பரந்தூரை நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நட்டா ஆகிட போகுது? அதனால நீங்கள் எதனா அங்கே இடம் வாங்கி போட்டிருக்கீங்களா, இல்லை என்ன பிரச்சனை? அந்த ஒரு முடிவு எடுத்தால் அப்போ அது ஒரு இன்னும் சிறப்பான ஆட்சி சொல்லலாம். அப்போது மக்களோட போராட்டம் நிறைய இடத்துல இருக்குது. வேங்கை வயலில் இன்னும் வந்து ஒரு தீர்ப்பு வரலை, என்ன தான் நடந்ததுன்னு. அன்றைக்கே அதை ஒழுங்காக நீங்கள் முழு மனசோட ஒரு அரசாங்கம் செயல்பட்டு அது குற்றவாளி யாருன்னு கண்டுபிடித்து அவர்கள் மீது தக்க தண்டனை எடுக்குன்னா, இன்றைக்கி சாணியை கரைச்சி நிறைய இடத்துல ஊற்ற மாட்டோம். இப்போ ஒரு சைடு இதில் என்னென்னா, இது வந்து திருமாவளவன் போன்ற தலைவர்களுக்கெல்லாம் இது பெரிய நெருக்கடி. இது போய் சமூக நீதி எங்கே பேசுவார் அவர்? கோயில் உள்ள திமுக ஆட்சியில்
கோயிலுக்கு போக விட மாட்டேன்றோம். அப்போது நம்ம வந்து எது எடுத்தாலும் நம்ம தாத்தா பெரியாரை கூப்பிட்டு வரோம், அறிஞர் அண்ணாவை கோட்பாடு பண்ணுறோம். அப்போ நீங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி இருக்கிறதா அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் சரியாக பண்ணணும்ல, ஒரு எடுத்துக்காட்டாக பண்ணணும்ல. இதெல்லாம் வந்து இந்த திட்டங்கள்லாம் சிறப்பு செயல்படுறீங்க, மக்கள் பாராட்டுறாங்க, ஊடகங்கள் பாராட்டுது, ஏடுகள் பாராட்டுது, உங்கள் கூடவே இருக்கிறவங்க பயங்கரமாக கைத்தட்டி வரவே இருக்கிறாங்க, அதெல்லாம் ரைட்டு. ஒரு சைடு இதெல்லாம் பண்ணுற போது இந்த சைடு இதெல்லாம் பிரச்சனை வருது. இப்போ இதெல்லாமே சரி செய்யணும். அதே போல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு முன்னாடியே பிரச்சாரத்தின் போது நீட் தேர்வு ஒழிக்கிற ரகசியங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னார். எதிர்கட்சிகள்லாம் இப்போ அந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க இல்லையா? நீங்கள் வந்து நீட் தேர்வு ஒழிக்கிற ரகசியம்னு சொன்னீங்க, இந்த ரகசியத்தை சொல்லுங்கள். இன்னும் வந்து 3 வருஷம் ஆச்சு, 3 வருஷம் நீட் தேர்வு நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட நீட் தேர்வு நடந்தது இல்லையா? ஒரு தப்பான ஒரு ஹோப் கொடுத்துட்டாங்களா? சட்ட போராட்டம் நடத்தினாலுமே மாணவர்கள்ட்ட ஒரு ஹோப் கொடுத்துட்டாங்களா? தமிழகத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கு யாருக்குமே நீட்டை பற்றி பேசுறதுக்கு ஒரு முகாந்திரம் இல்லை லோக்கல் ஸ்டாண்டே என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், அவங்களுக்கு வந்து அதற்கு உண்டான முகாந்திரமோ இல்லை அவர்களுக்கு அதற்கு உண்டான அந்த தகுதி இல்லை என்பது என் பொருள். ஏன் அப்படின்னா, நீட் வந்தது உங்கள் 2 பேர் ஆட்சி காலத்தில் தான். அதாவது திமுக வந்து அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டுது, பாரதிய ஜனதா கட்சி அது வந்து பிள்ளையார். அப்போ நீ காங்கிரஸ் கட்சி வளர்த்த பாம்பு தான் அது. காங்கிரஸ் இருக்கும்போது வந்து மாநிலங்களுக்கு விலக்கு கொடுக்கப்பட்டது இல்லையா? ஆனால் வந்து என்னங்க, ஒருத்தருக்கு நீங்கள் பண்ணுவீங்க, இன்னொருத்தருக்கு விலக்குன்னா என்ன அது? ஓர வஞ்சினியா? இந்தியா தானே, ஒரே நாடு ஒரே சட்டம் தானே. பாரதிய ஜனதா கட்சி மாதிரி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. சட்டம் என்பது ஒன்று தான். ஆனால் இவங்க அது பத்தாமல் எல்லாமே மற்றதெல்லாம் ஒன்றுன்றாங்க. எதுக்கு போடணும்? எந்த தனியார் நிறுவனம் சம்பாரிச்சின்னு போகிறதுக்கு கொண்டு வந்தீங்க நீட்டு? நேற்று எக்ஸாம் பேப்பர் லீக் பண்ணிட்டாங்களா? பீகார்லேயும் பிரச்சனை, எல்லா இடத்துலையும் கொஸ்டின் பேப்பர் வெளில வருதா? என்ன பண்ணுறீங்க? ஒரு பெண் மாணவி வந்து வயிற்று வலின்னா ஒரு ட்ரெஸ்ஸு போட்டுன்னு போக முடியல. ஏன், என்ன பிரச்சனை? நீங்கள் எத்தனை போய் வச்சுருக்கிறீங்க மெடிக்கல் சீட்டு விலை 1 கோடி 1.5 கோடி? எந்த தனியார் சம்பாரிச்சின்னு போகிறதுக்கு இதை பண்ணி வச்சுருக்கிறீங்க? அதனால தானே வருது. என் புள்ள டாக்டர், என் பொண்ணு டாக்டரு, அது வந்து சேவை பண்ணுன்றது வரல, பணக்காரர் ஆகணும், அதிகமாக சம்பாதிக்கணும், அதுதான் வருது நிறைய பெற்றவர்களோட பார்வையில். அந்த நிலைக்கு யார் அதை வந்து மருத்துவத்தை வந்து மாண்பா பார்க்கறதுக்கு பதிலாக பணமா பார்க்குற அளவுக்கு மாற்றி வச்சிருக்கு உங்களோட அரசியல். இந்துக்களுக்கான கட்சி பாஜகன்றாங்க. ஆனால் கல்யாணம் முடிஞ்ச ஒரு பெண்ணோட தாலியை கழட்டிட்டு போக சொல்கிறாங்க, மெட்டியை கழட்டிட்டு போக சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன நடைமுறை? கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்து அசிங்கப்படணும், அவமானப்படணும். என்ன, ஒரு தேர்வை ஒழுங்காக நடத்துறதுக்கு நமக்கு வந்து திராணி இல்லை. அந்த தேர்வு, அதாவது எந்த மாநிலத்தில் எவ்வளோ மெடிக்கல் காலேஜ் இருக்கோ அந்த மாநில அரசு அந்தந்த மெடிக்கல் காலேஜை அந்தந்த மாநிலத்தில் இருக்க மக்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அது அவங்க தட்டில் இருந்த சாப்பாடு, அதை அவங்க தான் ஆக்குனாங்க, அவங்க தான் குழம்பு பண்ணாங்க, அவங்க தான் தண்ணி வச்சாங்க, அவங்க தான் பொங்க வச்சாங்க, அவங்க தான் அள்ளி சாப்பிடும்போது குறுக்கில் கையை விட்டு இல்லை இது ஏன் சோறு உன் தட்டில் எடுத்து வச்சுங்களா, அதுதான் நீ பண்ண வேலை மத்திய அரசு. தமிழகத்தில் வந்து ஒரு 2000 மெடிக்கல் சீட் இருக்குன்னா அதுக்கு காரணம் வந்து இங்கே இருக்கிற அதிமுக போட்ட விதை. நீ அங்கிருந்து வந்து எடுத்து பார்த்த, அதை எப்படி பண்றது? ஒரு தேர்வு, போட்டித் தேர்வு. அந்த போட்டித் தேர்வு யாரு கட்டுப்படுத்தணும்? மத்திய அரசு கட்டுப்படணும். அப்போ இந்த இடத்துல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்து கபலீகரம் பண்ண பத்தாதுன்னு சொல்லிட்டு கடைசியா வந்து மருத்துவத்துக்கும் மருத்துவக் கல்லூரி இடத்துக்கும் வந்ததுனால தான் வந்து நீட். அப்ப அந்த நச்சு பாம்பை பொறிக்க வச்சது காங்கிரஸ் கட்சி, அந்த நச்சு பாம்பை மலைப்பாம்பா ஆக்கி வளர்த்து விட்டது பாரதிய ஜனதா கட்சி. இந்த மலைப்பாம்பை பார்த்து பயந்து தொடர்நடங்கியது திராவிட கட்சி. ஏன் ஒரு கூட்டணி இன்னைக்கு பேசுறாருல ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி, நீட்டு ரத்து இல்லைன்னா உங்க கூட கூட்டணி இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? அந்த அம்மையார் சொன்னாங்கல்ல, ஜெயலலிதா அம்மா சொன்னாங்கல்ல தைரியமா, நான் இருக்கிறவரும் வராதுன்னு சொன்னாங்கல்ல. அப்புறம் நீங்க என்ன பேசுறீங்க? இப்ப எதுக்கு பேசுறீங்க? பேசாம லீவ் விட்டுருங்க. ஜூன் 4 வருது பார்ப்போம். ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியை திருப்பி ஜெயிச்சு வந்தா நீட்டுக்கு தயாராயிடுவாங்க மக்கள். நீங்க நம்ப வச்சு ஏமாத்தாது. அதே மாதிரி ஐயா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட்டை ஒழிப்பேன், அது கொஞ்சம் அரசியல் ரீதியா அவர் வந்து யோசிச்சிருக்கணும். இல்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை பத்தி பேசாம இருந்துருங்க. நீட்டை ஒழிக்கிறதுக்கு ஒத்த ஆள் கிடையாதுங்க. ஜூன் 4 ஆட்சி மாற்றம் வந்ததுன்னா அதுக்கப்புறம் இப்போ ராகுல் காந்தி முடிவு பண்ணோம். அதுவும் காங்கிரஸ் கட்சி என்ன சொல்லுது? திருப்பி பழைய நிலைக்கு போவாங்களாம். எந்தெந்த மாநிலத்துக்கு வேணுமோ வச்சுக்கலாமோ, ஒரு சில மாநிலத்துக்கு விலக்கா. நீ அப்படி பண்ணினா கோர்ட்டுன்னு வேடிக்கை பார்க்குமா? கோர்ட்டு என்ன பண்ணோம்? இது என்ன, இது தமிழகத்துக்கு கொண்டு விலக்கு, அவங்க இந்தியாவில் இல்லையா அப்படின்னு அங்கே இருக்கிற ஒரு பண்டாரியோ இல்லை கங்குலியோ இல்லை ஒரு மௌரியாவோ என்ன பண்ணுவார்? தீர்ப்பு எழுதிடுவார். தமிழகத்தை ஒழுக்க முடியாது, தமிழக மாணவர்களும் நீட்டு எழுதும், தீர்ப்பு வரும். திருப்பி மறுபடியும் பழைய புராண மாதிரி போயிட்டு இருக்கும். இந்த சட்டம் என்பது கரெக்டாக தெளிவாக சொல்லணும். வருமா வராதா, ஒழிப்புனா எப்போ ஒழிப்பு, ஏதாவது எல்லாத்துக்கும் போய் ஜல்லிக்கட்டு மாதிரி போராட்டம் பண்ண முடியாது. ஜனங்க வயிற்று பழப்பு இருக்குது, படிக்கணும். அப்போ இது வந்து தயவுசெய்து நீட்டை பற்றி அவங்க கொஞ்ச நாள் ஆட்சி வந்துட்டு மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்க. அது திமுக வரட்டும், இல்லை அண்ணா திமுக நீங்கள் ஒருவேளை திருப்பி ஆட்சிக்கு வந்தீங்கன்னா அப்போ பேசுங்க, உங்களால் அது முடியும்னா. மற்றபடி இந்த மக்களை ஏமாத்துறது, இந்த 7.5% ரிசர்வேஷன் கொடுத்தாங்க பாருங்க அரசாங்க பள்ளி மாணவர்கள், அது ஒரு சிறப்பான திட்டம். அவ்வளோதான், உங்களால் அவ்வளோதான் பண்ண முடிஞ்சுது. அதுக்கு மேலெல்லாம் எதுவும் பண்ணுறதுக்கு இங்கே ஆள் கிடையாது சொல்லி செய்யறதுக்கு. மாணவர்களை நீட்டு தேர்வுன்ற அந்த பணக்கார ஒரு அடிமைத்தனமான ஒரு வியாபாரத்துக்கு அடமானம் வைத்துக்கிட்டாங்க. ஒரு மாணவன் வந்து என்ன மனுஷனா மிருகமாவன்? இவ்வளோ மார்க் வாங்கி டாக்டர் ஆகி
ஃபீஸ் அவ்வளோ கட்டிட்டு அவன் எப்படி மனிதாபிமானத்தோட பண்ணுவான்? கடன் வாங்குவான், அந்த இஎம்ஐ கட்ட முடியாது. வர பேஷண்ட்டை பார்க்கும்போது என்ன தோணும்? இந்த பேஷண்ட் இருந்து எவ்வளோ பிடுங்கலாம், முட்டி வலியா எல்போ மாற்றிடு, ஹார்ட்டில் பிரச்சனையா வால்வு வச்சுக்க, கையில் ப்ராப்ளமா ஸ்டீலை ஒட்டிக்க, இப்படி தான் தோணும். அதை குணப்படுத்த முடியுமா? இதுக்கு மருந்து இல்லாமல் அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்த முடியுமா? இதை ஒரு 10 நாள் வைத்து இருந்து பொறுமையாக பார்ப்போமா? அதெல்லாம் இருக்காது. வேகம் எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி அப்பப்போவே அள்ளி அப்பப்போ கொட்டி மிளகாத்தூளை போட்டு அப்பவே கொட்டிக்கணும். அப்படி தான் போயிடுச்சு மருத்துவம். ஒரு 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 அதாவது பேஷண்ட்டுக்கு முதல்ல தேவை வந்து ஒரு மருத்துவரை போய் பார்க்கணுன்னா ஒரு மன அமைதி, ஒரு சந்தோஷம். இவரை போய் பார்த்தா நான் குணமாயிடுவேன், எனக்கு வந்து பணம் காசு ஆகாதுன்ற முதல் பிரச்சனையே என்ன? ஐயோ செலவாயிடுமே, மருத்துவர்கிட்ட போனால் செலவாயிடுமே, கடனாளி ஆகிடுவோமே, கடன் ஆகிட்டா நம்ம குடும்ப கூட்டத்தை யார் காப்பாற்றுறது? இந்த நிலையில தான் மருத்துவம் இருக்குது. இது எப்போ உணர போகிறீங்க? அப்போ இந்த மருத்துவனை ஒரு காசு பணத்துக்கு விலை போகாத, ஒரு அடிமையாக இல்லாத, பணத்துக்கு அடிமையாக இல்லாத ஒரு மனிதனை என்னைக்கு நீங்கள் மருத்துவனை ஆக்குறீங்களோ அன்றைக்கி தான் விடிவு காலம். அது நீட்டுலாம் வந்து அதை பற்றி பேசி என்ன சொல்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. அறிவார்ந்தவர்கள்லாம் ஆட்சியில் இருக்கிறாங்க, ஆனால் ஒன்றும் மத்தியிலையும் சரி மாநிலத்திலும் சரி நீட்டை தூக்கி பிடித்து பேசுகிறாரு. அவன் அப்போ புரியாதவங்க கிட்ட நீங்கள் எப்படி போய் பேசுவீங்க? இதுதான் கரெக்டு அப்படின்னு வாதம் பண்ணுறவங்க எப்படி நம்ம போய் கொஞ்சம் கைட்டி வச்சுட்டு பார்க்கணும்ல, கொள்கையெல்லாம் ஒரு சைடு தள்ளி வச்சுட்டு பார்க்கணும்ல, சமூக நீதி பார்க்க வேணாம், மனிதாபிமானம் பார்க்கலாம்ல. இல்லை இப்படியாச்சும் பண்ணணும். இந்தியா நாட்டில் வந்து ஒரு 50,000 மாணவர்கள் வந்து மருத்துவர் ஆகிற வசதி இருக்குன்னா ஒரு 3 மடங்கு 4 மடங்கு வருஷம் ஏற்றணும். 140 கோடி இருக்கிற இடத்துல இவ்வளோண்டு டாக்டர் படிச்சு வர்றதுனால தான் இப்போ அந்த பிரச்சனையே. நீங்கள் அந்த போட்டியை உடச்சிட்டிங்கனாவே அந்த செலவு ஆட்டோமேட்டிக்காக. இப்போ இன்ஜினியரிங் சீட் எப்படி கூவி கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி டாக்டர் சீட்டையும் கூவி கூக்குற மாதிரி எடுத்துட்டு வரணும். அது வந்துச்சுன்னா கூட இந்த நீட்டெல்லாம் ஒழிஞ்சு போயிடும். நீட்டுக்கு இந்த இவ்வளோ மார்க் இவ்வளோ அப்படின்னு. இன்னொன்று வெளிப்படையாக சொல்லுவோமே, என்னதான் கல்யாணம் பண்ணுற வீட்டில் வந்து மாப்பிள்ளை டாக்டர், பொண்ணு டாக்டர், இதெல்லாம் இருக்குது. கல்யாணத்துக்கும் டாக்டர் ஆகிறதுக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு? இது சமுதாயத்தில் இல்லைன்னு சொல்லுங்க. நல்ல பையன், பொண்ணு நல்லா பார்த்துக்குவாரு, நல்ல பொண்ணு, குடும்பத்துக்கு நல்ல பொண்ணு, அதெல்லாம் பேசுறது. பொண்ணு டாக்டர், பையன் டாக்டர், ஏன் வந்துச்சு அந்த லேபிள்? கௌரவம், பணம், துட்டு, கௌரவம், பணம், வியாபாரம். அது தேவையில்லையா மருத்துவத்துக்கு? மருத்துவத்துக்கு தேவை மனிதாபிமானம், உழைக்கணும், வேர்வை. நிறைய பேர் என்ன பண்றீங்க, கிராமத்துல வேலைக்கு செய்ய சொன்னா டாக்டர் போக மாட்டான். கிராமத்துல எல்லாம் நான் பண்ண மாட்டேன், ஆல்ரெடி நான் பிஜி பண்ணும்போதே பண்ணிட்டேன், கோவிட்ல நான் உழைச்சேன். எதுக்கு வரீங்க அப்போ மருத்துவத்துக்கு? நீங்களாம் கிராமத்துல போய் வேலை செய்யறதுனால எல்லாரும் இங்க வராங்க. சென்னையில் இருக்கிற ஆஸ்பத்திரிக்கும், திருவள்ளூரில் இருக்கிற ஆஸ்பத்திரிக்கும், காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஆஸ்பத்திரிக்கும். அப்போது அந்த மாணவ சமுதாயங்கிட்ட அந்த சேவை நோக்கமே போகுது இந்த போட்டித் தேர்வுகளால். அதான் பிரச்சனை. திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அதிமுக ஊழல் அமைச்சர்கள் மீது, பல ஊழல் அமைச்சர்கள் மீது ஆளுநர்கிட்ட வந்து ஆதாரப்பூர்வமாக புகார் கொடுத்தாங்க, அதை நம்ம பார்த்தோம். ஆனால் ஆட்சிக்கு வந்த உடனே வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தினாங்க ஒரு 5-6 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மீது. ஆனால் அந்த வழக்கு இப்போ என்னாச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லோருக்குமே எழுது. அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம். 3 வருஷம் சாதனை நீங்கள் இதையும் சேர்த்துக்காங்க. ஓகே, அதிமுகவுக்கு கிடைத்த சாதனை. ஊழலையும் பண்ணிவிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் அப்படியே ஜாலியாக அப்படியே மாவட்ட செயலராக வர்றது, முன்னாள் எம்எல்ஏவாக வர்றது, இல்லை கரண்ட் எம்எல்ஏவாக வர்றது, அதான் இருக்கு. 5 வருஷத்தில் 4 வருஷத்தில் நான் நிறைய ஊழல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கிற திமுக காரங்க, இன்றைக்கி இருக்கிற திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், இன்றைக்கி இருக்கிற அமைச்சர்கள் தான் சொன்னாங்க. கவர்னர்கிட்டலாம் போய் மனு கொடுத்தீங்க, எல்லாம் பண்ணீங்க, ஊடகத்துலலாம் செய்தி வந்துச்சு. ஆனால் அவங்க இன்னமும் அப்படியே ஜாலியாக தானே சுற்றின்னு வராங்க. என்ன நடவடிக்கை எடுத்து? ஒரு பிக் பாக்கெட்டு பணத்தை திருடின்னு ஓட்டான், பர்சை பிடின்னு போட்டால் உடனே காவல்துறை வந்து பின்னாடியே திட்டின்னு போய் பிடிச்சிடுது. இதே ஒரு பெரிய பணக்கார வீட்டு பங்களாவில் ஒரு 200 சவரம் அடிச்சுட்டா சிறப்பு படை 3 நாள் போட்டு 1 வாரத்தில் பிடிச்சி பாத்ரூமில் வழுக்கி விடுற மாதிரி அந்த திருடனை வந்து புகைப்படம்லாம் வருது. வரவேற்கிறோம். ஆனால் பெரிய பெரியசாக லம்பாக அடிக்கிறவங்கள ஒன்றுமே பண்ணுறது இல்லையா? நம்ம ஜாலியாக தானே இருக்கிறாங்க. அதுவும் இதுவும் நீங்கள் அந்த 3 ஆண்டு ஆள சாதனையில் அது சேர்த்துக்கலாம். ஐயா எஸ்பி வேலுமணி நன்றாக இருப்பது, தங்கமணி அவர்கள் சுகமாக இருப்பது, இல்லை ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து எதிர்கட்சி தலைவராக கம்பீரமாக பேட்டி கொடுப்பது, அதெல்லாம் வந்து எதனால் திமுக வந்து அந்த வழக்குகளை தீவிரமாக விசாரிக்காத அந்த தன்மை தெரிகிறது இல்லை. அதே கான்ட்ராக்டர் தான் இன்றைக்கி உங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. அப்போது பொதுமக்களுக்கு ஒரு சந்தேகம் வரும்ல, பத்திரிகையாளருக்கும் அந்த சந்தேகம் வரும். பொலிட்டிக்கலாக தாண்டி ப்ராக்டிக்கலாக வந்து ஏன் நடவடிக்கை இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க, இவங்களும் அதே தான் பண்ணுறாங்க, அவங்க பண்ணது தான் இவங்களும் பண்ணுறாங்க, அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணுமா? லஞ்சம் கொடுக்குற கை அதே கை தான். ஓகே, கான்ட்ராக்டர் தான் எல்லாமே காசு கொடுக்குறாங்க, எல்லாமே கான்ட்ராக்டர் மயம் பண்ணப்பட்டு இருக்குது. இப்போ ஒரு சாலை போடணும் அப்படின்னா அரசாங்கம் சாலை போடுறது கிடையாது. ஒரு மருத்துவமனை கட்டணும்னா அரசாங்கம் மருத்துவமனை கட்டுறது இல்லை. ஒரு பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு டேமை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும், இல்லை அங்கே இருக்கிற மண் அள்ளணும்னா இப்போ பிடபிள்யூடிக்கே நீங்கள் ஜேசிபி, எக்ஸ்கவேட்டரு, அந்த அந்த அதிகமான அந்த ரோபோ எந்திரங்கள்லாம் நீங்கள் வாங்கி வைத்து நீங்களே வந்து ஆட்களை வேலைக்கு எடுத்து அந்த மண்ணை அள்ளி ஒரு இடத்துல போடலாம். இல்லை அங்கேயே நீங்களே வந்து இன்ஜினியரிங்க்கெலாம் பிரச்சனை இல்லை, சிவில் இன்ஜினியரிங் படித்தவங்கள கொஞ்சம் பேரை எடுத்து நீங்கள் வந்து கல் மண்ணெல்லாம் வாங்கி நீங்களே அந்த பண்டெல்லாம் பண்ணலாம். ஆனால் நாங்கள் அது பண்ணுறது இல்லையே. நாங்கள் என்ன பண்ணுறோம், டெண்டர் விடுவோம். டெண்டரில் என்ன பண்ணுவாங்க, அதே அதிமுக பீரியடில் இருந்தாங்க பாருங்கள், அவங்களே வந்து டெண்டர் எடுப்பாங்க.
அப்போ அவங்களுக்கு எவ்வளோப்பா கொடுத்த இத்தனை % கொடுத்த, எனக்கும் அதே கொடுத்துரு, இல்லை அதோட கூட கொடு, அப்படி தானே போகுது. இப்போ இந்த ஆட்சி போயிட்டு இன்னொரு ஆட்சி வந்தாலும் அந்த கான்ட்ராக்டர் அதே கான்ட்ராக்டர் தான், அதுக்குள்ளே 1 2 3 மாறும், அந்த சிஸ்டம் அதே சிஸ்டம் தான். அப்போ இந்த சிஸ்டம் மாறாத வரலும் எதுவும் மாற போகுது. அப்போ இங்கே பிரச்சனை வந்து ஏன் நடவடிக்கை எடுக்க முடியாது, இந்த கான்ட்ராக்டர் கோச்சுக்குவான்ல. இப்போ இன்னைக்கு அவன் உங்களுக்கு காசு கொடுத்துக்கிட்டு இன்னைக்கு உங்களுக்கு கப்பம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி பீரியடில் பண்ண வேலைக்கு நீங்கள் அவர் மீது வழக்கு பதிவு பண்ணுறேன்னு வச்சுக்கலாம், அமைச்சர் மீது, முன்னாள் அமைச்சர் மீது. அந்த அமைச்சர் என்ன பண்ணுவார், சட்டமானது எப்படி பாயும், அமைச்சர் மீது ஒண்டியாக பாயும். அமைச்சர் மச்சான், அமைச்சருக்கு வேண்டப்பட்டவர், அமைச்சருக்கு நெருங்கின கான்ட்ராக்டருக்கு கிட்ட வேலை செஞ்சவர், கான்ட்ராக்டர் டிரைவர், இப்படி தான் போவோம். அப்போ அந்த கான்ட்ராக்டர் கோச்சிக்கு வரல, என்னங்க இப்போ நான் வேலைலாம் எடுத்து செஞ்சுட்டு இருக்கிறேன், நீங்கள் பழைய கேஸை போகிறீங்கன்னும் போது அந்த கான்ட்ராக்டரை பாதுகாக்கும். அப்போ இவர்கள் எல்லாமே சித்தாந்தம் கொள்கைலாம் பேசினாலும் அடிப்படையில் கான்ட்ராக்டர்களை காப்பாற்றுற ஒரு அரசாங்கம் இருக்கிறது. அப்போ அந்த கான்ட்ராக்டரை காப்பாற்றுற அரசாங்கம் இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து பெரிய நடவடிக்கை எடுக்க முடியாது. அதே அதிகாரிகள் தான் நீடிக்கிறாங்க. நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஐயா அண்ணாமலை வராருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பேச்சுக்கு முதலமைச்சராக ஆயிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், இதை விட வேகமாக கான்ட்ராக்டர் வளருவாங்க. என்ன எப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா வாஷிங் மிஷின் வச்சுருக்கிறாங்க அவங்க. அதாவது நல்லா எதிர்த்து பேசுவாங்களாம், வண்டியாக கேள்வி கேட்பாங்களாம், ஊழல் முத்திரை குத்தி விமர்சனம் பண்ணுவாங்களாம். அப்புறம் அவங்கள பிடிச்சி அந்த வாஷிங் மிஷினில் போட்டோம்னா அவர் அப்படியே காவி கலராக வெளில வந்து இப்படியே லைனில் நின்றுக்கிறார். கேட்டால் தேச வளர்ச்சின்றாங்க. அப்போ இவர்களை முன்கூட்டியே தெரியுது இல்லை இவங்க என்ன அரசியலை நோக்கி போகிறாங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் குஜராத்தில் கூட எடுத்துக்கணும், அந்த பிரிட்ஜு இடிஞ்சு விழுந்தது, கான்ட்ராக்டர் தானே 130 பேர் செத்தாங்கல்ல, என்ன நடவடிக்கை எடுத்தது. அப்போ மத்தியில் இருக்கிற ஆட்சியும் வந்து இந்த கான்ட்ராக்டர் சிஸ்டம் ஒழிக்கிற மாதிரி அவங்க தான் சாலையை விட்டு ஏலம் விட்டு தனியாருக்கு விற்றுக்கிட்டு இருக்கிறாங்களா. மக்களை வந்து நீ எவ்வளோ வேணால் சுரண்டிக்க, எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துரு, பேடிஎம்மில் போய் அப்படியே ஃபாஸ்டேகில் அப்படியே காசு கொடுத்துட்டு போயிடும், அது என்ன கூட தெரியாது, போகும்போது அவங்களே எடுத்துக்குவாங்க காசு. இன்கம் டேக்ஸ் எப்படி சம்பளம் வந்தாலும் அவங்களே எடுத்துக்கிறாங்க. அது மாதிரி அந்த சிஸ்டம் தான் போதும். அதனால் மக்களுக்கு வந்து அந்த நடவடிக்கை எடுக்கும், ஊழல் குறையும். அதெல்லாம் நம்ம வந்து உத்தரவாதம்லாம் நம்ம கொடுத்தோன்னா நம்ம வந்து இது என்ன நடக்குதோ அதை அவங்களுக்கு சொல்லினாலும் அதில் அதை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. நிறைவாக ஒரு கேள்வி, கடந்த ஆண்டுகள் இல்லாத மாதிரி திமுக ஆட்சி பொறுப்பேற்ற உடனே கடந்த 3 ஆண்டுகளில் அதிகமான சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு பாஜகவும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, அதிமுகவும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன் ஒரு படி மேலே போய் இந்தியாவிலே வந்து தமிழ்நாட்டில் தான் அதிகமாக சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்குது அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லையா? இது அரசியல் ரீதியாக அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா, உண்மையிலே தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சூழல் தான் இருக்குதா? அதாவதுங்க இந்த பிரச்சனை என்பது இந்த கொள்ளை இதெல்லாம் வந்து எல்லா ஆட்சியிலும் இருக்குது. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிறான், அப்பா வந்து பையனால் தாக்கப்பட்டு கொல்லப்படுறாரு, இல்லை விஷம் சாப்பிட்றாங்க. அப்போ இங்கே என்ன பிரச்சனைனா இந்த பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதை சரி செய்யறதுக்கு அந்த மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வை திட்டம் இல்லை. இன்னொன்று காவல்துறை வந்து இப்போது இந்த தண்ணீர் பந்தல் வந்து நிறைய அமைச்சு மோர்லாம் கொடுத்தாங்க, வெள்ளரிக்காய் கொடுத்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே காவல்துறை நம்ம நண்பர் அது வந்து கமிஷனர் சொல்லி செய்கிறாங்களா, டிஜிபி சொல்லி செய்கிறாங்களா தெரியல. உண்மையிலே வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து ஒரு காவல்துறை சிக்னலில் நிற்கும் போது எடுத்துகிட்டு வந்து ஒருத்தர் மோர் கொடுக்கும்போது அது உள்ளபூர்வமாக அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு. அதாவது நமக்கு பாதுகாப்பும் கொடுத்து நமக்கு அந்த வெயிலில் வந்து கொடுக்கும்போது அதெல்லாம் வந்து யாரோட பிரெயின் செலுத்துறது நல்ல திட்டம். இப்போ இதில் என்ன என்னோட கேள்வினா, இப்போ இந்த மாதிரி செலவு பண்ணுறாங்கல்ல காவல்துறை, அவங்களுக்கு நீங்கள் அதுக்கு பணம் ஒதுக்குறீங்களா? என்ன டிபார்ட்மெண்ட்லேருந்து எவ்வளோ பணம் அதுக்கு ஒதுக்குறீங்க? இல்லை அதற்கு எதுனா ஒரு பத்திரிகை செய்தி, இல்லை இந்த மழை காலத்தில் இல்லை இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி காவல்துறைக்கு வந்து ஒரு ஃபண்டு நாங்கள் ஒதுக்குறோம், நீங்கள் வந்து உங்கள் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு வயதான ஒரு பிளாட்ஃபார்மில் படுத்திருந்தால் அவருக்கு வந்து ஒரு துண்டை போட்டு விடுங்க, இல்லை வந்து ஒரு ரிச்சாக்காரர் இருக்காரு அவருக்கு வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுங்க, இதுக்கு ஃபண்டு, இதுக்கு வந்து ஒரு அதுக்கு ஏதோ ஒரு ஆடிட்டு அதுக்கு ஏதோ ஒன்று பண்ணி அந்த மாதிரி ஒரு திட்டமாக கொண்டு வந்தால் அது நல்ல பேர் கொண்டு வரும். அப்போ அது இல்லைன்னும் போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு இவங்களுக்கு ஆல்ரெடி வேலை சுமை அதிகமாக இருக்குது, கிரைம் ரேட் ஏறுதுன்றது, இப்போ இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைன்றது இது எல்லா ஆட்சியிலையும் இருக்கிறது. அது எதிர்கட்சிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர் இருக்கும்போது ஸ்டெர்லைட் குண்டு வெடிப்பு பற்றி பேசினப்போ என்ன சொன்னார், டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும், ஒருவேளை அது மாதிரி நடக்கக்கூடாது, இப்போ இருக்கிற ஆட்சி காலத்தில் நடந்தாலும் இப்போ இருக்கிற முதலமைச்சரும் அதான் சொல்லுவார், தெரியல நான் பார்த்து சொல்கிறேன் கேட்டு சொல்கிறேன்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. இது என்னென்னா இந்த போலீஸ் ஸ்டேட்டாகவே தான் இருக்குது. ஓகே, ஒரு போலீஸ் ஸ்டேட்னா என்னென்னா, போலீஸ் என்ன நினைக்குதோ அதை செய்யக்கூடிய அந்த தன்மை, அது மாறணும்னா உங்களுக்கு அடிப்படையில் வேலை வாய்ப்பு, மக்களோட படிப்பு, மக்களோட கல்வி தராதரம், தகுதி, அதாவது தகுதி தராதரம் எப்படின்னா அவங்கள பொருளாதார ரீதியாக சொல்கிறேன் நான், அந்த விஷயங்கள்லாம் மேம்பட தான் அந்த குற்றங்கள் குறையும். இப்போ வடசென்னையில் எடுத்திங்கன்னா குழந்தைகள் படிக்கிற அந்த தன்மை இல்லை அந்த தகுதி, அதாவது அந்த வரிசை பர்சன்டேஜ் என்பது குறைவாக உள்ளது.
காரணம் பொருளாதாரம், பின்தங்கி இருக்கிறாங்க. அப்போ அந்த சமூகத்தில் ஒரு அப்பா வேலைக்கு போகாமல் மது பிரியராக இருக்கிறாரு, மதுக்கு அடிமையாக இருக்கிறாரு, இல்லை அம்மா வந்து கொஞ்சம் கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா, அப்போ அந்த தம்பதிக்கு வளரக்கூடிய குழந்தை வந்து தவறு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸே நிறைய நேரத்தில் இந்த கிரைமில் அடிக்கடி போய் மாற்றதெல்லாம் பார்க்குறோம். அப்போ இது இருக்கும்பொழுது இது வந்து முதலமைச்சர் தான் இதுக்கு காரணம் அப்படின்றதுல இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரைமு இந்த சிறுவர்களை வந்து சீர்திருத்தமாக வளர்க்குறதுக்கு பொருளாதார ரீதியாக அந்த பெற்றவர்களை மேம்படுத்துறதுக்கு உண்டான திட்டங்கள் இல்லாத வரையும், அதே மாதிரி காவல்துறையில் இருக்கவங்களுக்கு வந்து அவங்க ஒரு கவுன்சிலர்ஸாக மாறணும். அவங்க வந்து எஜுகேட் பண்ணணும் நிறைய விஷயங்கள். அதெல்லாம் மாத்திராதான் இந்த கிரைம் வந்து குறையும். அது இல்லாமல் வந்து யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். அது எதிர்கட்சிகள் அதை கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க, குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. ரொம்ப நன்றி சார். திராவிட முன்னேற்ற கழக 3 ஆண்டு கால ஆட்சி தொடர்பாக பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.